சங்கமும் சக்கரமும் பெருமானுடைய திருக்கைகளில் ஆயாசமெல்லாம் நீங்க ஓய்வு எடுத்துட்டு இருக்கமா. ஏதே சங்க கதா சுதர்சன புஜா க்ஷமங்கரா பாகவஹ. அந்த திருக்கைகள் பாத்து பிரணத ரக்ஷாயாம் விளம்பம் அசகன்னிவ. நம் அடியார்கள் எப்ப ரட்சிக்க கூப்பிடுவாளோ அதுக்கு தயார் நிலையில ஆயுதங்களை பிடிச்சிருக்கிற திருக்கைகள், கையிலே பிடித்த ஆயுதங்களும். அடுத்து வைத்த அஞ்சலன்ன கையும். அஞ்சேல், கவலைப்படாதே, பயப்படாதே, உன் குற்றங்களைக் கண்டு பாபங்களைக் கண்டு சோகிக்காதே. மா சுச்சா என்று சொல்லின்றிருக்கிற அபயமுத்ரா முத்ரிதமான திருக்கைகளும், நீண்ட திருவபிஷேகம், கவித்த முடி. கவலைப்படாதே, உலகத்துக்கே சுவாமி நான், நம்மிடத்துல வந்து சரணம்னு சொல்லு என்று தானே உபய விபூதிக்கு நாயகன் என்பதற்கு கவித்த நீண்ட திருவபிஷேகம், கிரீட்டமும். ஆனா அந்த கிரீட்டத்தை பாக்கறச்சே நமக்கு பயமா இருக்கும். ஓ தேவாதி தேவன் போல் இருக்கு, இவர்கிட்டக்க நாங்க எங்க போறோம்னு நகருவோம் இல்லையோ. அப்போது முகமும் முறுவலும், இந்த ரெண்டு இதழ் ஓரத்துல சிரிப்பு. நான் எப்பேற்பட்டவனா இருந்தான்னா உனக்கு நான் ஆழ்த்தான் வா அப்படிங்கிறதுக்காக கிட்டக்க கூப்பிடுறாரு இல்லையோ. கவித்த முடியும், முகமும் முறுவலும், ஆசன பத்மத்திலே அழுத்தின திருவடிகளும். தன்னுடைய ஆசன பத்மத்துல திருவடி தாமரை அழுத்தின் இருக்கார். இந்த திருவடிகள் ஆட்டத்துக்கு தயாரா இருக்காப்பல இருக்கான். கிஞ்சித் தாண்டவகந்தி சம்ஹனனகம் நிர்வியாஜம் அந்தஸ்மிதம். ஏதோ நாட்டியம் ஆடுறதுக்கு தயாரா ரெண்டு திருவடிகளை குவித்து வைத்து பார்த்தோம்னா குண்டு குண்டா அதுல சதங்கையோட சாத்தின் இருப்பார் பெருமாள்.